Hi everyone. Today's chapter is quadratic equation. Under this, we're going to find the roots of the given quadratic equations. Okay. So quadratic equation இந்த மாதிரி டைரக்டா சிம்பிளா கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு போட தெரியும். அதே இது ரூட் வச்சோ இல்ல ஒரு ஃபிராக்ஷன்லயோ கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்காக சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியா இருக்கிற சம் போட்டுட்டு அப்புறமா different types of problems குள்ள போலாம். The first question, 3x square minus 14x minus 5 equal to 0. Okay. So x square coefficient இருக்கு. அதனால நான் இந்த 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி minus 15 கொடுக்குறேன். எனக்கு எப்போ ஆன்சர் minus 15 வரும்? மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று பிளஸ் ஒரு மைனஸ், ரெண்டு ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் பிளஸ்லயும் ஒரு ஃபேக்டர் மைனஸ்லயும் வரணும். அப்பனா மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ்ல வரும். இந்த ரெண்டு ஆன்சரையும் நான் சம் பண்ணும்போது எனக்கு -14ல ஆன்சர் வரணும். ஓகே, என்னடா டிஃப்ரெண்ட் சைன் தான் நம்ம சப்ராக்ட் தானே பண்ணுவோம், ஏன் சம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் இல்லை. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? p of x equal to x square minus sum of the roots இல்லையா? sum of the roots into product of the roots. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நான் என்னன்னு சொல்லுவேன்? சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லுவேன். அதனால தான் நான் இந்த இடத்துல -14 வந்து சம் பண்ணா -14 வரணும் அப்படின்னு சொன்னேன். பட் அக்கார்டிங் டு த கண்டிஷன் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம்? சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகலாம். இப்போ எனக்கு ரெண்டு ஃபேக்டர் வேணும். இப்போ 15க்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும், 15 டேபிள்ல வரும். ஸோ இதுதான் 1 into 15, 15 into 1, 3 into 5, 5 into 3. தட்ஸ் இட். இதுக்கு மேல ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ இது டிஃப்ரெண்ட் சைட்னா சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இது எடுக்கும் போது எனக்கு 14 வராது, ஆனா இது எடுக்கும் போது தான் எனக்கு 14 வரும். இப்போ எதை எங்க போடணும் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரணும். அப்பனா பிக் நம்பர் ஷுட் பி நெகட்டிவ், ஸ்மாலர் நம்பர் ஷுட் பி பாசிட்டிவ். ஓகே, இப்போ நான் இதை 3யோட மல்டிப்ளை பண்ணதுனால ஐ ஹாவ் டு டிவைடட் பை 3. ஓகே, இப்போ நான் டிவைடட் பை 3 பண்ணனா 1/3 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நான் 15ஐயும் 3ஐயும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 1 டைம், இது 5 டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருச்சு. நான் இப்போ ஆன்சர் எழுதிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்டரா எழுதிட்டு ஆன்சர் எழுதுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனா இருக்கிறதுனால denominator is the coefficient of x. Okay, so 3x plus 1 into இங்க denominator 1x அப்படி நம்ம எழுதலாம். இல்ல வெறும் xன்னு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. -5 சாரி equal to 0. ஸோ இப்போ நான் ரூட்ஸ் எழுதணும். ஃபேக்டர் தான் பண்ணியிருக்கேன், ரூட்ஸ் எழுதணும். 3x plus 1 equal to 0 means 3x equal to -1, x equal to -1/3. Second root, x minus 5 equal to 0 means x equal to 5. So these are the roots of the given quadratic equation. Answer எடுத்து எழுதிடுங்க. ஓகே, இதை நீங்க ஸ்டெப் காட்டாம டைரக்டாவும் எழுதலாம், ஆனா ஃபேக்டர் எழுதிட்டு எழுதுறது நல்லது. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின், நான் உங்களுக்கு ரூட் வச்சு ஒரு சம் சொல்லி தரேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4√2x பிளஸ் 6 equal to 0. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்னடா ரூட் வந்துருச்சு, இது எப்படி இதா போடுறது அப்படின்னு கவலையே படாதீங்க. சிம்பிளான விஷயம் தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டர் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, 1 into 6 6. இப்போ நான் 6க்கு ஃபேக்டர் எழுதுவேன். ஓகேவா? இப்போ எனக்கு பிளஸ் இருக்கு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணணும். ஆனா இங்க நான் ரெண்டுமே பிளஸ் போட்டுக்கிறேன், இங்க பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் போட்டுக்கிறேன். ஆனா என்னோட ஆன்சர் வந்து -4√2 வரணும். அப்ப மைனஸ் எப்ப வரும்? ஆட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே மைனஸ்ல இருந்தாதான்
நம்ம என்ன செய்வோம், ரெண்டு சைனும் சேமா இருந்தா ஆட் பண்ணி சேம் சைன் எழுதுவோம். அப்படின்னா +2 + 2னா +4ன்னு எழுதுவோம். அதே இது -2 நம்பரை ஆட் பண்ணிக்குவோம், சைனு மைனஸ் பண்ணுவோம், சைன் மைனஸ் போடுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அதனாலதான் நான் இந்த இடத்துல என்ன போட போறேன், நெகட்டிவ் போட போறேன். இந்த ரெண்டு நெகட்டிவை மல்டிப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், பாசிட்டிவ் வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்கு 4x வேணும், -4x, இந்த √2க்கு பதிலாக எக்ஸ் போட்டுப்பாங்க. ஓகே, இப்போ -4x வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, -2xையும் -2xையும் ஆட் பண்ணணும்னா -4x வரும். நான் ஏன் இந்த -4x எடுத்துட்டு வரதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லையா. -5xல +1x, அதாவது +x சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு 4x வரும், -4x வரும். ஆனா நான் ஏன் இது ரெண்டுமே நெகட்டிவ் எடுக்கிறேன்னா, எனக்கு இங்க இந்த கான்செப்ட் படி நான் ஆட் பண்ணணும், ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும். அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது எனக்கு 4x வரும். -4x வரணும் அப்படின்னா -2x -2x இல்லையா. சோ அதனால இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலா √2 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 4x எப்படி வரும், 2x + 2x இல்லையா. அதே இது 4√2 எப்போ வரும், 2√2வோட 2√2வை ஆட் பண்ணும்போது, ஏன்னா √2 காமனா இருக்கிறதுனால √2வை வெளியில எடுத்துட்டோம்னா என்ன வரும், 2 + 2 வரும் இல்லையா. அப்போ என்ன வந்துடும், 2 + 2 ஆட் பண்ணோம்னா 4. ஸோ 4√2 இந்த கான்செப்ட் தான். ஓகேவா. ஸோ அதனால என்னடா இப்படி இருக்கு, இது எப்படி போடுறது அப்படின்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்க, ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்னா, இந்த √2வை இதுக்கு ஒரு √2 இதுக்கு ஒரு √2 கொடுத்து, ஓகேவா. இப்போ இந்த √2வே மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், 2 கிடைச்சிரும். ஆனா என்னோட ப்ராடக்ட் என்ன வரணும், 6 வரணும். அப்ப 2வோட எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 6 கிடைக்கும், 3 இல்லையா. இப்போ இந்த 3க்கு ஃபேக்டர் போடுங்க. 3 இஸ் அ பிரைம் நம்பர். 3 × 1 ஒரே ஒரு ஃபேக்டர் தான். அப்போ ஒரு இடத்துக்கு 3 போட்டுக்கோங்க, ஒரு இடத்துக்கு 1 போட்டு, அவ்வளவுதான். இப்போ பாருங்க, -3√2வோட -1√2வை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், √2 காமனா இருக்கா, நான் வெளியில எடுத்துறேன். அப்ப என்ன வரும், இங்க -3, இங்க -1. -3 -1 இஸ் -4√2 வந்துருச்சா என்னோட சம், அவ்வளவுதான். ஓகே, திரும்பவும் சொல்றேன், இதை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு ரோ போட்டு காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். பாருங்க, எனக்கு -4√2 வரணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், √2வை ரெண்டு ஃபேக்டருக்கும் கொடுத்துக்கணும். இப்ப √2 கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும், இந்த √2வையும் மல்டிப்ளை பண்ணா 2. இப்போ 2வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 வரணும், ஏன்னா ப்ராடக்ட் வந்து 6 இல்லையா. ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 6 வரணும். இப்போ 2வோட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 வரும் அப்படின்னா 3 வரும். இப்போ 3க்கு ஃபேக்டர்ஸ் போடுங்க, 1 × 3. அப்போ ஒரு சைடு 3 போட்டுக்கோங்க, ஒரு சைடு 1 போட்டு, இது திரும்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3√2 × 1√2, சைன் வேண்டாம், வெறும் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். √2 × √2 2, 3 × 1 3, 3 2s are 6, ப்ராடக்ட் வந்துருச்சா. அதே மாதிரி 3√2வோட +1√2 ஆட் பண்ணோம்னா 4√2, 3 + 1 4, 3x + x என்னன்னு எழுதுவோம், 4xன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x²க்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம டினாமினேட்டர்ல ஒண்ணு எழுத மாட்டோம், நம்ம டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். ஸோ x - 3√2 × x - √2, 1√2 போடலாம், இல்லை இப்படி போட்டாலும் ஓகே. இப்போ நான் ஃபேக்டர் எழுதிடுறேன். x - 3√2 = 0 மீன்ஸ் x = 3√2, இது ஒரு ரூட்டு. நெக்ஸ்ட் x - √2 = 0 மீன்ஸ் x = √2. ஓகே, ஸோ இதுதான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ்.
3 root 2 comma root 2. ஓகே, இப்போ இதே மாதிரி ரூட் வச்சு இன்னொரு சம் பார்க்கலாம். இதுல மிடில்ல ரூட் வந்திருக்கு. இப்ப நான் கொடுக்க போற சம்ல எல்லாமே ரூட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் root 3x² plus 2 root 2x minus 2 root 3 equal to 0. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். இங்க என்னென்ன நம்பர் இருக்கு? 2 into root 3 minus 2 into root 3 into root 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா 3 into minus 2. ஓகே, ஸோ -6. இப்போ நான் எதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா -6க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி மல்டிப்ளை பண்ணேன்னு புரியுதா? இது கான்ஸ்டன்ட், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எப்போதுமே ரூட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கணும், நம்பரை தனியா மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகே, இப்போ எனக்கு 6 தான், -6 தான் இருக்குது. பார்க்கும்போது ஐயோ என்னடா √3 தான் இருக்கு, இதை வச்சு நான் எப்படி ஃபேக்டர் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு யோசிக்கவே வேணாம். x² கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அதோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? நார்மல் நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ஷன் ஏன் சப்ராக்ஷன் சொல்றேன் அப்படின்னா இங்க -6 இருக்கு. அப்பனா ஒரு ஃபேக்டர் பிளஸ்லயும் ஒரு ஃபேக்டர் மைனஸ்லயும் இருக்கும் இல்லையா? சோ இதை கம்ப்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? எனக்கு இதை கம்ப்யூட் பண்ணும்போது +2 √2 வரும். ஓகே, சோ இந்த √2 வந்துருச்சுனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டு பக்கட்டும் √2 ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். ஓகே, இப்ப நான் √2 அடுத்து என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். √2 into √2, அதோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு -6 வரும்? 3 இல்லையா? 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். சைனுக்கு அப்புறம் போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபேக்டர் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஏன்னா சைன் இங்க ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணா 6. இப்போ 2 இருக்கு, முடிச்சாச்சு. 3க்கு தான் ஃபேக்டர் எழுதணும். 3 இருக்கிறதுனால ஒரே ஒரு ஃபேக்டர் 3 into 1. இப்போ நான் 3 எதுக்கு போடணும், 1 எதுக்கு போடணும்? என்னோட ஆன்சர் பிளஸ்ல வரணும் அப்படிங்கிறதுனால பிளஸ் தான் பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல 3 போட்டுக்கலாம், மைனஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போதான் ரொம்ப முக்கியமான பாட்டு போடும். நான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? ஸோ அதனால நான் என்ன செய்யணும்? டிவைடட் பை √3 கண்டிப்பா பண்ணணும். இது பண்ணாம போட்டோம்னா தப்பு. ஓகே, ஸோ இந்த இடத்த மட்டும் பாருங்க. இந்த இடத்த நான் திரும்ப கீழே எழுதுறேன். 3 நம்ம எப்படி எழுதலாம்? √3 into √3 எழுதலாம் இல்லையா? into √2 அப்படியே தான் வச்சுக்க முடியும். டிவைடட் பை 3 போட்டா என்ன வரும்? ஒரு √3 கேன்சல் ஆயிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா √2 into √3 பண்ணோம்னா √6. ஸோ என்னோட ஒரு ஃபேக்டர் √6. இன்னொரு ஃபேக்டர் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, ஸோ அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். மேம் இதை நான் அப்படியே வச்சு போட்டா தப்பா? மேம் தப்பு கிடையாது. ஆனா போர்ட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு இது சிம்பிளிஃபை பண்ணி போடணும். சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 3 ஆல்ரெடி 3 எந்த நம்பரா இருந்தாலும் அதை √, √ன்னு எழுதுனா அந்த நம்பர் எழுதிக்கலாம் அப்படின்னு. அது நம்பரா இருந்தாலும் சரி, வேரியபிளா இருந்தாலும் சரி, ஒரு வேரியபிள் இருக்கு a இருக்கு அப்படின்னா அதை √a into √a அப்படின்னு எழுதணும்னா a. இது ஜெனரல் கான்செப்ட் தான், இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால ஆப்ஷன் இருக்கு, இது சிம்பிளிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப சிம்பிளிஃபை பண்ணி போடுறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க போர்ட்ல. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அது பண்ணாம போட்டாலும் தப்பு கிடையாது, பண்ணி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் எக்ஸலா இருப்போம். ஓகே, ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் என்னோட ரூட் +√6. ஸோ எக்ஸ் +√6 இன்டூ, இப்போ இது எழுதும்போது இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஏன்னா இதோட டினாமினேட்டர் 1, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இது √3 x - 1 √2 போடலாம், இல்ல வெறும்
ரூட் போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ. இப்போ நான் ரூட்ஸ் எழுதணும். எக்ஸ் பிளஸ் ரூட் சிக்ஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 6. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் root 3x minus root 2 equal to 0 means x equal to direct எழுதிடலாம் plus 2 root 2 divided by root 3. இங்க மைனஸ் இருக்கும்போது இந்த இடத்துல பிளஸ் வரும். இல்லைன்னா இன்னொரு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் இருந்ததுன்னா ரூட் எழுதும் போது ஆப்போசிட் சைனா எழுதிக்கோங்க. இங்க பாருங்க பிளஸ் ரூட் 6 இருக்குன்னா என்னோட ரூட் வந்து என்ன வரும்? மைனஸ் ரூட் 6. என்னோட இங்க நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஃபேக்டர். ஃபேக்டருக்கு வந்து என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் எதுக்கு வரும்? ரூட்டுக்கு வரும். ஓகே. மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ், பிளஸ் இருந்ததுன்னா மைனஸ். ஆனா ஸ்டெப் எழுதி போடுறது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. ஒருவேளை ஏதோ மிஸ்டேக் ஆகுதுன்னா ஸ்டெப் மார்க் கிடைக்கும், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே. மற்றபடி ஒன்றும் இல்லை, டைரக்டா எழுத முடியாது. ஆனா ஸ்டெப் மார்க் கொஞ்சம் யோசிச்சு போடுவாங்க, அது ஒரு ப்ராப்ளம். ஓகே. சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். இது உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. ஃப்ராக்ஷன்ல வந்துச்சுன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்காக ஓகே. ஃப்ராக்ஷன்ல வந்திருக்கு அப்படின்னா 1 divided by x minus 1 minus 1 divided by இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும். 16x minus 10 by x equal to 27. என்னடா டினாமினேட்டர்ல போய் x கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஃப்ராக்ஷன். ஓகே. ஃப்ராக்ஷனா வரும்போது நம்ம என்ன எடுப்போம்? எல்சிஎம் எடுப்போம், அவ்வளவுதான். எல்சிஎம் எடுத்துட்டு ஃபேக்டர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எல்சிஎம் எடுத்துக்கலாம். டினாமினேட்டர்ல எக்ஸ், இதை இங்க மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இங்க மல்டிப்ளை பண்ணணும்னா 16x ஸ்கொயர் மைனஸ் 10 ஈக்குவல் டு 27. ஓகே. இதை இப்ப இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 16x ஸ்கொயர் மைனஸ் 10 ஈக்குவல் டு 27x. ஸோ இதை உள்ள கொண்டு வந்துடலாம். 16x square minus 10 minus 27x equal to 0. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா 16x square minus 27x minus 10 equal to 0. இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் வந்து 16 இருக்கிறதுனால இங்க வந்து 16ஐயும் மைனஸ் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 160 வரும். இப்போ இது மைனஸ்ல இருக்கிறதுனால ஒரு நம்பர் பிளஸ்லயும் ஒரு நம்பர் மைனஸ்லயும் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். என்னோட ஆன்சர் என்ன வரணும்? மைனஸ் 27 வரும். அப்பனா பெரிய நம்பர் இந்த இடத்துல பிக் நம்பர் போடணும், இந்த இடத்துல ஸ்மால் நம்பர் போடணும். 160 பெருசா இருக்கே, இதுக்கு நிறைய ஃபேக்டர் இருக்குமே, இதுக்கு எப்படா இவ்வளவு பெஸ்ட் எடுத்துறது அப்படின்னு ஒண்ணு வேணாம். சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். உங்க எல்லாருக்குமே எல் டிவிஷன் தெரியும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டிவிஷன்ல போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 2 போட்டோம்னா 80, 2 போட்டா 40, 2 போட்டா 20, 2 போட்டா 10, 2 போட்டா 5. 5 பிரைம் நம்பர் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு 2 என்னாச்சு? 1 2 3 4 5. 2 to the power 5 into 5 இல்லையா? இப்போ இந்த பிரைம் நம்பர் வந்ததுன்னா பிரைம் நம்பர் மட்டும் தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை இன்னொரு பிரைம் நம்பர் இருக்குன்னா பிரைம் நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வர நம்பரை தனியா வச்சுக்கோங்க. இப்போ 2 power 5 அப்படிங்கிறது 32. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. 32 into 15. Sorry, 32 into 5. 160 வருதான்னு பார்க்கலாமா? 5 2s are 10. Balance 1. 3 5s are 15 plus 1 16. வருதா? இப்போ நான் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? 32ல 5 போயிடுச்சுன்னா 27. கரெக்டா வருதா? அப்போ நான் this is 32 and 5 are the factors. இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ 32 பிக் நம்பரை எங்க போடணும்? இங்க போடணும். ஸ்மால் நம்பரை இங்க போடாத. என்னோட ஆன்சர் 27 வந்து. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணும்? ஃபேக்டர் எழுதுறதுக்கு முன்னாடி நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால 16ஆல
டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நான் 16ஆல டிவைட் பண்றேன். இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். இது வந்து 2 டைம்ஸ், அவ்வளவுதான். இப்போ நான் ஆன்சர் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 16x minus 5 சாரி plus 5 into x minus 2 equal to 0. அப்போ 16x plus 5 equal to 0 means x equal to minus 5 by 16. Next, x minus 2 equal to 0 means x equal to 2. So, அவ்வளவுதான். ஸோ இப்போ டினாமினேட்டர்ல எக்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா? இதுக்கப்புறம் இன்னொரு ஃபிராக்ஷன் பார்க்கலாம். இந்த சம்ல கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, இந்த சம்ல 1 divided by x minus 1 minus 1 divided by x plus 5 equal to 6 by 7. இப்போ இது ஒரு ஃபிராக்ஷன், இது ஒரு ஃபிராக்ஷன். இந்த ரெண்டு ஃபிராக்ஷனையும் நான் என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, எல்சிஎம் எடுத்தனா ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 5 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இந்த 1ஓட எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து இதோட சைன் பிளஸ்ஸா இருக்கிறதுனால நான் அப்படியே நியூமரேட்டர் எழுதிக்கலாம், எக்ஸ் பிளஸ் 5, பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த இடத்துல மைனஸ் வரும்போது நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணணும். சரியா? அப்பனா பிளஸ் எக்ஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் எக்ஸ் ஆயிரும். இந்த மைனஸ் என்ன ஆயிரும்னா பிளஸ் 1. ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 6 by 7. ஓகே, இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த சைன் நெகட்டிவ் வரும்போது கவனமா போடுங்க, இல்லைன்னா தப்பாயிரும். நெக்ஸ்ட் நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா 5 plus 1 வந்து நியூமரேட்டர்ல 6 இருக்கு. டினாமினேட்டர்லயும் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x. எக்ஸ் வச்சு 5ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது மைனஸ் 1 ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 6 by 7. ஓகே, இங்க அப்படியே பக்கத்துல ஈக்குவல் போட்டு இடம் இருக்கேன்னு எழுதாதீங்க. இப்படி ஈக்குவல் போட்டு இப்படி எழுதக்கூடாது. இப்படி பக்கத்துல எழுதணும்னா இம்ப்ளைஸ் போட்டு எழுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபிராக்ஷனையும் இந்த ஃபிராக்ஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். திரும்ப ஒரு ஈக்குவல் சைன் போடும்போது இம்ப்ளைஸ்க்கு பதிலாக ஈக்குவல் சைன் போட்டீங்கன்னா அது வேற ஒரு மீனிங்ல வந்துடும். அது சிம்பிளிஃபை பண்ற மீனிங்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 128 டிவைடட் பை 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி 64 divided by 100 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஆன்சர் வரும். இதுக்கு பக்கத்துல நான் இன்னொரு ஈக்குவல் போட்டு இப்போ 8/5ன்னு போட்டேன்னா என்ன அர்த்தம்? இதுவும் சிம்பிளிஃபை பண்ணா இது. அப்படி இல்லைன்னா இதோட 2 மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர், இதோட 2 மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர். ஆக மொத்தம் இது எல்லாமே ஈக்குவலண்டா இருக்குங்கிற அர்த்தம் இல்லையா? அதனால ஆனா இந்த இடத்துல வரும்போது இது அந்த மாதிரி கிடையாது. இது அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஃபிராக்ஷன், இது ஒரு ஃபிராக்ஷன், நடுவுல ஈக்குவல் இருக்கு. ஸோ அதனால ஈக்குவல் போட்டு எழுதக்கூடாது. என்ன போட்டு எழுதணும்? இம்ப்ளைஸ் போட்டு எழுதணும். இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்றீங்க. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றீங்கன்னா அப்படியே வரிசையா அப்படி பக்கத்துல எழுதி போனோம். ஏன்னா நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி போடுறதுக்கு பேஜ் மாறும்போது நம்ம நம்பர்ஸ் தப்பா போட்டுறோம், இதெல்லாம் பண்றோம். அதனால நமக்கு வந்து இன்னொன்னு லேசியா இருப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இம்ப்ளைஸ் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே, இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணனா 6 divided by x square plus 4x minus 5 equal to 6 by 7. இப்போ வந்து இந்த நியூமரேட்டர்ல 6 இருக்கிறதுனால நான் 6 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 divided by, அதை நான் இங்கேயே பண்ணிருக்கலாம், மறந்துட்டேன், இங்கே பண்ணிட்டேன். So 1 divided by x square plus 4x minus 5 equal to 1 by 7. Now I have to take cross multiplication. Cross multiply பண்ணனா x square plus 4x minus 5 equal to 7 வந்துடும். ஏன்? இதுவும் ஈக்குவல். இப்போ இந்த 7 உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன்னா x square plus 4x minus 5 minus 7 equal to 0. So x square plus 4x
minus 12 equal to 0. இப்போ நான் 12க்கு factor போடுறேன். subtract பண்ணா 4 வரும். 12 ஓட factors வந்து 1 into 12, 2 into 6, 3 into 4, 4 into 3, 6 into 2, 12 into 1. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இல்லை. இப்போ நான் சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2க்கும் 6க்கும் தான் எனக்கு என்ன ஆன்சர்னா -12 வரணும். -12 வரணும்னா ஒரு நம்பர் பிளஸ்லையும் ஒரு ஃபேக்டர் பிளஸ்லையும் ஒரு ஃபேக்டர் மைனஸ்லையும் இருக்கணும். ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து எனக்கு +4 வரணும். ஸோ +4 வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய நம்பர் பிளஸ் போட்டுக்கிறேன், சின்ன நம்பருக்கு 2 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபேக்டர்ஸ் வந்து +6 -2. போய் எழுதும்போது x + 6 into x minus 2 equal to 0. So x plus 6 equal to 0 means x equal to -6. Next, x minus 2 equal to 0 means x equal to 2. So these are the factors for this equation. Okay. Next. இப்போ numerator, denominator ரெண்டுத்துலயுமே எக்ஸ்பிரஷன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் லீனியர் பாலினாமியல் இருக்கிற மாதிரி கொடுத்தா எப்படி போடலாம்னு பார்க்கலாம். x minus 4 divided by x minus 5 plus x minus 6 divided by x minus 7 equal to 10 by 3. X is not equal to 5,7. இது ஏன் இது கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸுக்கு நான் இந்த இடத்துல டினாமினேட்ல குறிப்பா டினாமினேட்ல நான் 5 போட்டேன் அப்படின்னா இந்த இடம் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இந்த இடத்துல 7 போட்டேன் அப்படின்னா 0 ஆயிடும். ஸோ எனி நம்பர் டிவைடட் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ அது பண்ண முடியாது. அதனாலதான் இது கொடுக்குறாங்க. அப்போனா உங்களோட எக்ஸோட வேல்யூ 5ம் 7ம் கிடையாது. வந்துருச்சுன்னா இது தப்பாயிடும் இல்லையா? ஸோ அதனால டிஃபைன் ஆயிடும். அதனாலதான் அது கொடுக்குறாங்க. அதனால இத பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்கதான் இருக்கணும். உங்க கொடுத்துருக்கிற இந்த கிவன் இந்த இதுதான் உங்களோட கொஸ்டின். ஓகே, அதனால இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இது ஒரு சின்ன ஹிண்ட். என்னோட ஆன்சர் 5ம் 7ம் வராது. அது தவிர வேற எது வேணா வரலாம். அதான் கொண்டு வராது. ஓகே, உங்களுக்கு தெரியுது இது ஒரு ஃபிராக்ஷன், இது ஒரு ஃபிராக்ஷன். நடுவுல ஒரு சைன் பிளஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ் எது இருந்தாலும் ரெண்டு ஃபிராக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் பொறுமையா போட்டோம்னா போட்டணும். ஓகே, x minus 4ஓட x minus 7 நான் மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் x minus 6ஓட x minus 5 நான் மல்டிப்ளை பண்ணணும். என்னோட டினாமினேட்டர் x minus 5 into x minus 7 is equal to 10 by 3. ஓகே, இப்போ நான் இந்த x இங்க உள்ள -4 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் minus 7x minus 4x plus 28. Okay, x into x, x square, x into minus 7 minus 7x minus 4 into x minus 4x minus 4 into minus 7 plus 28 with sign ஓட பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா. ஓகே, இப்ப நடுவுல பிளஸ் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை மைனஸ் இருந்துச்சு, ரெண்டு ஃபிராக்ஷனுக்கு நடுவுல மைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அஃபெக்ட் ஆகும். இதனால சைனால. அப்போ நீங்க கண்டிப்பா பிராக்கெட் போட்டு போடுங்க. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும், பரவாயில்ல. அப்பதான் மிஸ்டேக் இல்லாம வரும். டைரக்டா போடுறேன், டைம் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா போட்டு மார்க் லூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்ப நான் நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன். எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் 6 minus 6 into x வந்து minus 6x, then minus 6 into minus x into minus 5 இல்லையா? ஒரே ஃபார்முலா போயிடலாம். x எடுத்து ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ minus 5x, அடுத்தது minus 6x, minus into minus plus 6 5s are 30. ஓகே, டினாமினேட்டரையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணனா x ஸ்கொயர் minus 7x minus 5x plus 35 equal to 10 by 3. ஓகே, இதுல நான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயரும் 2x ஸ்கொயர். அடுத்தது minus 7x minus 4x minus 11x.
11x ஓட 5x பண்ணோம்னா 16. 16 plus 16 ஓட -16 ஓட -6 பண்ணணும் -22. 22x. அடுத்தது 28ஐயும் 30ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா +58 divided by x square minus 12x plus 35 equal to 10/3. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் ஆப்ஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்பனா இந்த ஃபுல் ஈக்குவேஷனை இன்டூ 3 பண்ணணும். இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இதை ஃபுல்லா எதோட மல்டிப்ளை பண்ணணும்னா 10ஓட மல்டிப்ளை பண்ணணும். 3 into 2x square minus 22x plus 58 equal to 10 into x square minus 12x plus 35. Okay. இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணணும்னா 3 2s are 6x square. அடுத்தது இங்க மல்டிப்ளை பண்ணணும்னா -66x plus 3x are 24, balance 15, 17, 174 equal to 10x square minus 120x plus 350. இப்போ எதை எந்த சைடு எடுத்துட்டு போறதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து 10x ஸ்கொயர் இருக்கு, இங்க 6x ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதுதான் பெரிய நம்பர் இல்லையா? இதை இங்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு -10x ஸ்கொயர் வரும், அப்புறம் ஆன்சர் மைனஸ்ல வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா 6x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இதை இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகாம ஸ்டேபிளா இருக்கிறது இதுதான் மூவ் ஆகுது. முதல்ல நான் ஸ்டேபிளா இருக்கிறத எழுதிக்கிறேன். 10x square minus 120x plus 350 minus 6x square minus 66x plus 66x minus 174 equal to 0. இப்போ 10x ஸ்கொயர்ல -6x ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 4x ஸ்கொயர். பாருங்க இது பாசிட்டிவ்ல வந்திருக்கு இல்லையா? அடுத்தது 120ல 66 போயிடுச்சுன்னா -54x. ஓகே. 350ல 174 போயிடுச்சுன்னா 10ல 4 போச்சுன்னா 6 14 7 2ல 1 போயிடுச்சுன்னா equal to 0. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பை 2 டேபிள சிம்பிளிஃபை பண்ணலாம், பண்ணாம போடலாம். ஆனா கொஞ்சம் பெரிய நம்பரா வரும். இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும், கொஞ்சம் சின்ன நம்பர் ஆகும். +88 equal to 0. இப்போ நான் வந்து இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஃபேக்டருக்கு போறேன். ஃபர்ஸ்ட் நான் 2 into 88 மல்டிப்ளை பண்ணனா 16 பேலன்ஸ் 176 வருது. என்ன 176 பிளஸ் அப்படின்னா ஒன்னு ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே மைனஸா இருக்கணும் இல்லையா? என்னோட ஆன்சர் வந்து -27 இருக்கிறதுனால கண்டிப்பா பிளஸ் கிடையாது, ரெண்டுமே என்னது மைனஸ். நான் எப்படி சைனை முதல்ல போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் சைனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே வராது. ஓகே. இப்போ 176க்கு ஃபேக்டர் எடுக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். 176க்கு எல் டிவிஷன்ல போடுங்க. பிரைம் நம்பராகவே எடுங்க, பெரிய நம்பர் எடுக்காதீங்க, காம்போசிட் நம்பர் எடுக்காதீங்க. பிரைம் நம்பர் சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல வரலையா 3 டேபிள்ல வரலையா 5, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போங்க. எடுத்த உடனே பெரிய டேபிளுக்கு போகாதீங்க, குறிப்பா காம்போசிட் நம்பர்லாம் எடுக்காதீங்க. ஓகே. 2 டேபிள் போட்டோம்னா 88, 2 டேபிள் 44, 2 டேபிள் 22, 2 டேபிள் 11. பிரைம் நம்பர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் போட வேணாம். ஒருவேளை நீங்க இதை வந்து 11 போட்டு 1 தான் ஸ்டாப் பண்ண வேணாம், பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் 4 into 11 இல்லையா? இப்போ 2 பவர் 4 அப்படிங்கிறது என்னது? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 into இந்த பிரைம் நம்பரை நான் தனியா வச்சுக்க சொல்லியிருக்கேன். இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், இதை மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வருதான்னு.
16 into 11. So 16, 16. 176 வருது. கரெக்ட். இப்போ 16ல 11 நான் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும் இல்லையா? இங்கே பிளஸ் போட்டுருக்கோம் இல்லையா? அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 27 வருதா? அதே இது இங்க -16 -11 போட்டோம்னா -21 27 வந்துட்டு போகும். வந்துருச்சு. அப்போ என்னோட ஃபேக்டர் என்னது? 11ம் 16ம். இப்போ நீங்க தாராளமா ரெண்டுமே சேம் சைனா இருக்கிறதுனால நீங்க ஒரே பண்ணிக்காம ஈஸியா எழுதிடுவாங்க. ஓகே, இப்போ நான் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். மறக்காம நான் என்ன செய்யணும்? டிவைடட் பை 2 போடணும். மறந்துடாதீங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 8. ஓகே, ஸோ x minus 8 into 2x minus 11 equal to 0. So x minus 8 equal to 0 means x equal to 8. Next, 2x minus 11 equal to 0 means x equal to 11 by 2. Okay, so இதுதான் உங்களோட factors, I mean roots. ஸோ இந்த 6 சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களோட சீட் ஒர்க்காக ப்ராக்டிஸ்க்காக நான் சில 10 சம் கொடுக்குறேன். நீங்க இதை போட்டு பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் அனுப்புங்க, எப்படினாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்ப நம்ம வெறும் நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை எப்படி ஃபேக்டர் பண்றது அப்படிங்கிற அதுதான் நாளை கிளாஸ். ஓகே, ஸோ இந்த சம்ஸை காப்பி பண்ணிட்டு போட்டு பாருங்க. ஒரு ஏதாவது ஆன்சர் வரல, இல்ல தெரியல, போட தெரியல அப்படின்னா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் 24/7 ஐம் அவைலபிள். உங்களோட டவுட்டை கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணும். அது வீடியோ லெசனா உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறதுனாலும் தாராளமா உங்களுக்கு நான் செய்யும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதனால என்னைக்குமே மறக்காது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நாம தான் டிஃபிகல்ட்டி அப்படின்னு நினைச்சுக்கிறோம், இமேஜின் பண்ணிக்கிறோம். இது இமேஜினேஷன்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லாமே ஈஸி. கண்டிப்பா இந்த லெசனை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த ப்ராப்ளம்ஸை கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் சம் என்னடா அவ்வளவு சம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எக்ஸாம்ல ஸ்பீடு கிடைக்கும். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா சம் கொடுத்தாங்கனாலும் நமக்கு ஐடியா கிடைக்கும். இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா, இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா, எப்படி பண்ணா ஆன்சர் வருமா, இல்ல இப்படி பண்ணா ஆன்சர் வருமா அப்படிங்கறத நம்ம ஈஸியா போகும். சரியா? ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்கணும். தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you for watching. Please like, share and subscribe. Thank you, student. Meet you tomorrow.